என்னடா என்ன பண்ற? ரொம்ப நேரமா அடுப்பு கொளுத்திட்டு எரியவே மாட்டேங்கிறா. பிரியாணி எரியுது பாரு. சாப்பாடு செஞ்சு ரொம்ப நேரம் அந்த அடுப்பு இது பெரிய வேலையா இருக்குறா. இவ்வளோ நேரமா எதுக்கு இது? பிரியாணி ரெடி பண்ண போறோம் நம்ம இப்போ. பிரியாணியா? பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பு ஊதி ரெடி பண்ணினுங்கிறேன். சிக்கன் பிரியாணியா மட்டனா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? சூப்பர் சூப்பர். அதுக்கு தான் அடுப்பு கொளுத்தினுக்கிறியா? எவ்வளோ நேரமாக கொளுத்தினுக்கிறேன்னு நான். அண்ணன் வந்து பிரியாணி செய்யறதுக்காக அடுப்பு கொளுத்தின்னு இருக்காரு. ஆனால் அடுப்பு எரிய மாட்டேது, வெறும் புகை தான் வருது. ஊதாங்கோல் இருந்தா எடுத்து ஊதுரா. என் வாயே ஒரு ஊதாங்கோல் கேன். என் வாயிலேருந்து விண்டு என்னச்சு எடுத்து கரைச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. தண்ணி, அப்புறம் இது என்னது சிக்கன், அப்புறம் இது வந்து காய்கறி, தயிர், லெமன் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் மசாலாஸ். எங்கே இவனை ஆளை காணோம்? இதோ இருக்கான். என்னடா பண்ணிருக்க? பிரியாணி செய்யறோம் சொல்லிட்டு இங்க வந்து என்னடா பெட்ரோல் புஷ்னு இருக்கிற? அடுப்பு கொளுத்துறதுக்கு மரணம் இல்லடா, அதனால வண்டியில இருந்து பெட்ரோல் பிடிக்கிறோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு எரிய வைக்க முடியலன்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து பெட்ரோல் புஷ்னு இருக்கிறான். பெட்ரோல் விற்கிற வேலைக்கு. எதுவும் வாயே ஃபேனு அது இதுன்னு சொன்னேன். அது வந்து ஃபேன் தான், பட் ஊத்தனா எரியும். அடப்பா, நேரம் மூஞ்சிலாம் போசிங்க இருக்கும் ஒருத்தருக்கு. நானும் கொஞ்சம் எட்டதான் இருந்தேண்ணா. நானும் குட்டி புஸ்தா வந்து அடுப்பை கொளுத்தலாம் நானும் முயற்சி பண்ணேன், ஏதோ பண்ணேன், சுத்தமாக ஆகலை. அதனால என் அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க விட்டுக்கிறேன் நான் அடுப்பை கொளுத்தி வச்சுக்கிறதுக்கு. அது அசிஸ்டண்ட் கரெக்டாக பார்த்து செய்யட்டும்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் விட்டுக்கிறேன். அதனால அவங்க பார்த்துப்பாங்க. அப்புறங்க நான் இவனை எனக்கு அசிஸ்டண்ட் போய் சொல்கிறாங்க. இப்போ வந்து அடுப்பில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. இப்போ ஆனியன் போட்டுக்கிறாங்க. ஒரு புடி நீ நல்லா பிடிப்ப. அரசு இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன சொல்கிறேன் நான் போடுறேன். நாம எல்லாத்தையும் போடணும் எல்லாரும். இல்லை நாங்கள் போடுவோம். சரி. இப்போ வந்து இது நல்லா வதங்கணுமா? எப்படி வதங்குது பாருங்கள். அடுப்பு நல்லா எரியுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பிரியாணி கிண்டிகிட்ருக்கோம். முன்னாடி வந்து பாப்பா இப்போ வச்சிட்ருக்கான். அவர் அடங்க மாட்டாருங்க. அவர் இப்போ என்கிட்ட இருந்தார், இப்போ உடனே முன்னாஜிக்கிட்ட வந்துட்டார் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு. அதனால் இப்போ அவன் வச்சிட்ருக்கான். நம்ம அப்படியே பிரியாணி செஞ்சுட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம கூட பேர் வைக்கலாம். ஏன்னா பிரியாணி செய்யறது வந்து என் அசிஸ்டண்ட்டு. அதனால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் பேருக்கு. விளாட்ருக்கார், அடங்க மாட்டாருங்க அவர் சுத்தமாக. பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வெந்துன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் வெந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஆமாம், மழை பெய்யுமா இன்னைக்கு? இங்கே பாருங்கள், ஒரு அறிவாளி என்ன சொன்னார்னா, தும்பி நிறைய பறக்குதான், அதனால் மழை வருமா. எனக்கு தெரியல, பட் அவன் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க, ஆனால் வந்து மழை பெஞ்சுது அன்னைக்கு. அது என்னன்னு இன்றைக்கும் பார்க்கலாம். முனஜி என்ன பண்ணுற? பாப்பா வச்சுன்னுக்கிறேன். அப்போ பார்க்குறாரு என்ன செய்கிறாங்க. பிரியாணினா ஒன்றுமே தெரியலையா? சுற்றி பார்க்குறாரு இல்ல, அப்படிதான் நம்ம. ஹாய், நம்ம வீடியோ புதுசாக யாராச்சும் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லை லைக் பண்ண சொல்லு.
அம்மா எல்லாரும் லைக் பண்ண சொல்லு வீடியோவை. பாப்பா எல்லாரும் லைக் பண்ண சொல்கிறாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு. மறக்காமல் எல்லாரும் பண்ணிவிடுங்க. அவர் இப்போ அதுக்கு பதிலாக நாங்கள் பேசிக்கிறோம். பிரியாணி பாருங்க நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்கிட்டு. இப்போ பாருங்க என்ன போடுறாங்க மனோஜ்? தக்காளியா? தக்காளி போடுறாங்க. தக்காளி போடுறாங்களா? தக்காளி போட்டு முடிச்சாச்சு. தக்காளி போட்டு முடிச்சுட்டு 2 கிண்டுவாங்க போல அவங்க. அதான் பாருங்க என்ன பண்ணுறாரு அவரு, சுற்றி விளாடுனுக்கிறாரு ஏதோ. டேய் லட்டு இங்கே பாரு, இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் பாரு. ஐயோ மாறி போறாரு இது. ஐயோ கேமராவே பார்க்க மாட்டாருங்க, அவர் சுற்றி போறாருங்க, விளாட்டு காட்டினுக்கிறாரு. லட்டு அங்கதான் பாக்குற, என்னதான் தெரியுது உனக்கு அங்க பாருங்க. இந்த இது ஏதோ எடுக்க பாக்குறாரு அவரு, கை ஊறுது போல அவருக்கு. அதனாலதான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நல்லா சிக்கன் பிரியாணி ரெடியாக போகிறோம்னா என்ன பண்ணலாம்? சிக்கன் பிரியாணியா? ஆமா சாப்பிட்றதான வேலை ஃபர்ஸ்ட்டு. கட்ட வேண்டியதுதான், ஜாலியாக அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதான். நல்லா அது ஏதோ ஒன்று பார்த்துன்னுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க ஏதோ கீர்த்தனை வந்து எங்கேயோ பார்க்குறாரு, ஆனால் அங்கே பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. அவர் என்னடா உட்காந்துட்டீங்க எல்லாரும்? ஆமாம், வெங்காயம் தக்காளிலாம் வதங்கின்னு இருக்குதுல்ல. ஆமாம், சும்மா தான் உட்காந்துக்கணும். இன்னொருத்தவங்க இங்கே தானே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூஞ்சா பாரு. அனிதா லாஸ்ட்டாக முடிச்சுட்டு மட்டும் இந்த கறி குண்டான மட்டும் நல்லா கழுவிடு. என்ன சூப்பரா? எதுக்கு வேற அப்புறம் நான் கழுவணுமாமே? நாங்களாம் கிளம்பிடுவோம்பா, நீ தான்ப்பா கழுவணும். டோக்கறாங்க போகிறாங்க. மனோஜும் உட்காந்து மனோஜ் கழுவிடுவோம். அப்புறம் மனோஜ் கறி இல்லைப்பா, மனோஜ் தான்ப்பா இந்த கறி கொண்டாட கழுவ போகிறோம். எப்படி இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கறி பிடிச்சி ஃபுல்லாக அதை வந்து கழுவ போகிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு டேய் கட்டிலே நாட்டுறான்ப்பா அவன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் கட்டிலே பிடிச்சி இழுத்து நாட்டுறான். பாப்பா வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க. உட்காந்து இருந்தால் பிடிக்காது மனோருக்கு இல்லை? அவர் ஏன்னு நடந்து தான் அவருக்கு விளாட்றது. நடந்து காட்டணும், புதுசாக காட்டினே இருக்கணும் இருக்கு. அப்போ தான் வந்து வெளியில் போயிட்டு காட்டினா தான் அவர் விளாட்றாரு. இல்லைனா வந்து அவருக்கு பிடிக்க மாட்டேது ஒரே இடத்துல உட்காந்துட்டா. பார்த்தீங்களா? பார்த்தியா வெளில வந்தோன்னே அழுவ மாட்டுறாரு. இப்போ சுற்றி காட்டணும் போல ஒரு அழகாக. அவர் சுற்றி காட்டினே தான் அவருக்கு பிடிக்கும், ஜாலியாக விளாட்றாரு. என்ன திரும்பிண்ணா பிரியாணி ஃபுல்லாக அந்த மசாலாலாம் போட்டு நல்லா வந்து கலராக வந்துச்சு பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு. அடுப்பு ஊதுறியா? நல்லா ஊது. நான் ஊற்றுமா? போட்டுருவோம். கம்பி கட்டினா கிண்டுறோம். இதுக்கப்புறம் நான் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறேங்க பிரியாணி கிண்டுறதுக்கு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் தான் கிண்டணும், யாராச்சும் ஒரு ஆள் கிண்டுங்கப்பா. இப்போ வந்து சிக்கனை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உப்பையே மறந்துட்டு வந்துட்டு எண்ணெய் போய் எடுத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன போங்க நீ போய் எடுத்துனா சும்மா தானே இருக்கிறேன். எல்லாம் வந்து செய்வீங்க. அண்ணன் வந்து உப்பு எடுத்துன்னு வர போயிருக்கான். அண்ணன் உப்பு எடுத்துன்னு வர்றாரு. அது ஸ்டைலாக எடுத்துன்னு வர்றாரு, பாகுபலி மாரி, ஏதோ பெரிய பாறாங்கல் தூக்கின்னு வர மாதிரி. இப்போ வந்து நம்ம சிக்கன்லாம் போட்டு மூடி வச்சாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அது வேகணும். பார்த்தீங்கன்னா அது வேகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஷார்ட்ஸ் பார்த்துன்னுக்கிறாரு. யார் ஷார்ட்ஸ்? நம்ம ஷார்ட்ஸ் தானே. நம்ம ஷார்ட்ஸ் தாங்க பார்த்துன்னுக்குறான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸு, காமெடி, ஃபன்னு எல்லாமே வரும். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உள்ளே போய் பாருங்கள். வீடியோஸ்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஜாலியாக பார்த்துன்னுக்குறாரு அவர். இங்கே ஃபோன் பேசினுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், என்ன பண்ணுறது, ஆளுக்கு ஒரு பண்ண வேண்டியதான். அதனால அது வரைக்கும் நம்ம ஃபோன் பேசிக்கலாம்.
வீடியோ பார்க்கலாம். அது மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இவர் கையை சாட்டினுவாரு. கொதிச்சிச்சா? நல்லா கொதிக்குது. இங்கே வந்து பாரு, சூப்பராக கொதிக்குது. அரிசி போட்டு மறுபடியும் மூடி வச்சிடணுமா? அரிசி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோன்னா அதோட தம் போட்டு பிரியாணி தான் ரெடி. நம்ம சாப்பாடு அப்புறம் சாப்பாடு தானே அதுக்கு அடுத்தது. ஆமாம், பிரியாணி ரெடி பண்ணிடுச்சு. அப்புறம் ரவுண்டு கட்ட வேண்டியதான். அப்புறம் நவுத்துறோம். பிரியாணி செஞ்சு முடிச்சு அப்புறம் நவுத்த வேண்டியதான். பிரியாணியை போட்டு தண்ணி ஊற்றுறோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. பிரியாணி கலராடு நல்லா அதுக்குள்ளேவா? ஆமாம், இப்போதான்டா மசாலா போட்டுக்கிறோம். பிரியாணி தான் அந்த ரைஸ் போட்டது அப்புறம் ஒரு கலர் வரும்ல, கலர் சொல்கிறேன் நான். நீங்கள் பாருங்க, இது வந்து இதோட 10 டைம் கிட்ட உப்பு போட்டுச்சு அதில் எடுத்து பார்த்து. ஆனால் பிரியாணி மட்டும் உப்பு அதிகமாக இருந்தது. நான் சொல்கிறதே கேட்கல. ஆனால் உப்பு அது மட்டும் அதிகமாக விட்டால் அப்போ பாருங்கள், ஒருத்தன் கண்டிப்பாக அவங்க அம்மா வீடு டெஃபினட்டாக இந்த டைலாக் ஒன்று விட்டுருமா வச்சுக்கிறான் அவன். பக்கத்தில் இருந்தாங்க அம்மா அமுச்சு விட்ற மாட்டாங்கன்னு கன்ஃபார்மாக. ஏன்னா அவ்வளோ டைம் உப்பு போட்டுன்னு அருமை. என்னடா என்ன பண்ணுற? அழுகுறியா? என்ன பண்ற? வெங்காயம் அறியுற? எதுக்கு? இது தயிர் போட்டு ரைத்தா. தயிர் பச்சடியா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு முக்கியமே தயிர் பச்சடி தான்ல. ஆமாம், அது கண்ணு தண்ணி தான் ஊற்றுது. சரியா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிரியாணியை முடிச்சாச்சு ஃபுல்லாக. அது இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து உள்ளே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தர புகை, பிரியாணி புகை இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வேற லெவல்ல வந்திருக்குது. நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேஸ்ட்லாம் சொல்கிறோம். வா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு போகலாம் வாங்க. வீட்டுக்குள்ளே நம்ம எடுத்துட்டு கூப்பிட்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எடுத்துன்னு போய் சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ஸ்மெல்லே வேற லெவலில் வருது. இவரை வர்றா இப்படிதான் பண்ணுவாரு. வாசனை வச்சு உப்பு கொஞ்சம் தெரிஞ்சு பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். உப்புலாம் எப்படி சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட முடியுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செஞ்சாச்சு. பிரியாணி போட்டு சாப்பிட போகிறோம். எல்லாருமே சூப்பராக செஞ்சாச்சு. டேஸ்ட் பார்க்க போகிறோம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி உண்மையிலே சூப்பராக இருக்குது பிரியாணி. டேஸ்ட் நல்லா தான், லைட்டாக காரம் ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரியாணி செஞ்சாச்சு. பிரியாணி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொன்னேன்னா, வந்து பிரியாணி நல்லா அம்மா வீட்டுக்கு அமைச்சர சொன்னேன். அதெல்லாம் வந்து எல்லாமே நகைச்சுவையாக பண்ணது, காமெடிக்கு தான் பண்ணது. உண்மையெல்லாம் அனுப்ப மாட்டேன் பாருங்க, இங்கே தான் இருக்கேன். அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு ஜாலியாக பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விளையாட்டு பண்ணது. நம்ம வீடியோ வந்து புதுசாக யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் எங்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் எல்லாமே. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.